திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்க போயிருப்பீங்க. ஆனா அங்க இருக்கிற பாதாள லிங்கத்தை தரிசனம் பண்ணிருக்கீங்களா? நந்திக்கு வலது பக்கம் 1000 கால் மண்டபத்துக்கு கீழே இருக்கு பாதாள லிங்கம். தன்னோட 16வது வயசுல மதுரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வராரு ரமண மகரிஷி. தன் தவத்துக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு இந்த பாதாள லிங்கத்துல இருக்கிற சிவலிங்கத்துக்கு பின்னாடி போய் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்துல இந்த இடம் முழுக்க புதர் மண்டி கிடந்தது. சூரிய ஒளியும் உள்ள வராது. உணவில்லாம தண்ணி இல்லாம முதுகுத்தடம் சுவற்றுல பதியற அளவுக்கு அவருடைய ஆழ்ந்த சமாதி நிலை ரொம்ப நாள் நீண்டது. எறும்புகளும் பூச்சிகளும் கடிச்சு அவருடைய உடல் முழுக்க ரத்தம் வழிஞ்சு சீழ் பிடிக்க ஆரம்பிச்சது. பாலகனுடைய நிலை கண்டு பதறி போற சேஷாத்ரி சுவாமிகள் ரமணரை தியான நிலையிலேயே அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து அவருடைய புண்களை எல்லாம் குணப்படுத்தினாராம். ரமணாசிரமத்துக்கு வர ரமண பக்தர்கள் எல்லாருமே இந்த பாதாள லிங்கத்துக்கு வந்து ஒரு 5 நிமிஷமாவது கட்டாயம் தியானம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி.